இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சகோதரி கேன்பராலேருந்து வந்து இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சிலுவையிலே மரணத்தை சந்தித்தார். இப்ப சில காரியங்கள் நாங்க யோசிப்போம், அட இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் யாருக்குமே நடக்க கூடாது என்று சில காரியங்களை யோசிப்போம் இல்லையா? எங்களுடைய வாழ்க்கையில யாருக்குமே நடந்து விடக்கூடாது. இன்னும் சில சம்பவங்கள், இன்னும் சில பாடான சம்பவங்கள் எங்களுடைய எதிரிக்கு கூட இது சம்பவிக்க கூடாது என்று நினைக்கிற காரியங்களும் உண்டு. அப்படி ஏதாவது நினைச்சிருக்கிறீங்களா? அவ்வளவு நல்லவங்க நாங்க இல்லைன்றீங்களா? ஏனென்றால் சில காரியங்கள், சில சம்பவங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய எதிரிக்கு கூட இந்த காரியம், இந்த சம்பவம் நடக்க கூடாது என்று யோசிப்போம். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு நிகழ்ந்தது. அவர் கல்வாரியிலே அவருடைய முதுகு உளப்பட்டு, பொய் குற்றச்சாட்டப்பட்டு, குட்டி, அவருடைய தாடை மயிர் பிடுங்கப்பட்டு, அவருடைய சிரசின் மேலே முள்முடி அடிக்கப்பட்டு, ஆணியினாலே அவருடைய கரங்களும் அவருடைய கால்களும் உருவ குத்தப்பட்டு, சிலுவையிலே தொங்கி அவர் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பட்ட மரணம் மிகவும் மெதுவான மரணம். மரணம் எங்களுக்கு நேரிட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் நினைக்க வேண்டும் அது சீக்கிரமாய் நடந்தால் நல்லது என்று சொல்லி. ஆனால் அவர் அந்த சிலுவையிலே 6 மணித்தியாலம் அவர் தொங்கினார். அதற்கு முன்பாக அவருடைய முதுகினாலே, சவுக்கினாலே அடித்து, அவருடைய சதைகள் எல்லாம் பிந்து, அந்த உளப்பட்ட முதுகின் மேல் அவர் பாரமான சிலுவையை சுமந்து, எப்படிப்பட்ட ஒரு மரணம் இல்லையா? அது நாங்கள் நினைத்தும் பார்க்க கூடாத ஒரு கொடூரமான மரணம். ஏனென்றால் மரணம் அப்படித்தான் இல்லையா? மரணத்துக்கு கொண்டு ஒரு கூர் உண்டு. அந்த கூர் மிகவும் பொல்லாததா இருக்கின்றது. அந்த கூரை யாரும் ஜெயிக்கவில்லை இதற்கு முதல். ஆனால் இயேசு ஜெயித்தார். மரணத்தின் கூரை உடைத்தார், பாதாளத்தை வென்றார். பாருங்க, அந்த சிலுவையிலே அவர் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்த ஒரு சம்பவத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். லூக்கா 23வது அதிகாரத்தில் 46வது வசனத்தை நாங்கள் திருப்பினோம் என்று சொன்னால், வாசிப்போம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கின்றேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பாருங்க, இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்ன காரியம் என்னவென்றால், என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் எனக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு என்று சொன்னார். அப்ப இந்த இடத்திலே இயேசுடைய ஜீவனை மனித குலம் எடுக்கவில்லை, அவர் ஒப்பு கொடுத்தார் என்றுதான் இங்கே சொல்லப்படுகின்றது. அவ்வளவு வேதனைகளை சகித்து அந்த இடத்திலே அவர் ஜீவனை விட்டார். அங்கே 47வது வசனத்தை வாசிப்போம். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தார் என்று சொல்லி, சம்பவித்த அந்த துன்பங்கள், பாடுகள், அவர் பட்ட நிந்தைகள், அதை சகித்து அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது, இவர்கள் இதை அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்ன அந்த அன்பை கண்ட அந்த 100க்கு அதிபதி அந்த இடத்திலே சொல்லுகின்றான், மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாயிருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். 48வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்த்த பொழுது தங்கள் மார்பில் அடித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். அவ்வளவு மோசமான ஒரு மரணம். வந்தவர்கள் எல்லோரும் தங்களுடைய மார்பிலே அடித்து செல்லுகிற அளவுக்கான ஒரு மோசமான சம்பவமாகத்தான், ஒரு மரணமாகத்தான் இது இருந்தது. நோமலா சொல்லுவார்கள், ஆண்கள் வந்து கல் நெஞ்சக்காரங்கள் என்று சொல்லி, கொஞ்சம் கண்ணீர் குறைவாக வரும் இல்லையா? ஆனால் அந்த சம்பவம், நான் நினைக்கின்றேன், ஆண்களுக்கு கூட அந்த இடத்திலே கண்ணீர் வரவழைக்கின்ற ஒரு சம்பவம். இதனாலும் அவர் பட்ட பாடுகளை நாங்கள் நினைக்கும் பொழுது எங்களை அறியாமலே எங்களுடைய கண்களிலே நீர் வழிகிறதை நாங்கள் காண்கின்றோம். என்றால் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மரணத்தை தான் இயேசு கிறிஸ்து சென்றார்.
அதை அடுத்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும், அவருக்கு தெரிந்தவர்கள் எல்லோரும் கலிலேயாவில் இருந்தே அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை, பெண்மணிகள் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். மகதலேனா மரியாள், யோவன்னாள், மற்றது யாக்கோபுடைய தாயார் ஆகிய மரியாள். 3 மரியாள்களே 2 மரியாள்கள் அந்த இடத்துல இருக்கிறார்கள். அவர்களோடு மற்ற சில ஸ்திரீகள், பெண்கள் இருந்து தூரத்திலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இதே நான் சொல்றேன்னு சொன்னா, இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான மரணம், கல் நெஞ்சக்காரர்களாகிய ஆண்களே கண்ணீர் வடிக்க கூடிய, மார்பிலே தட்டி கொண்டு இவ்வளவு மோசமான மரணம் என்று சொல்லிக்கொண்டு போகக்கூடிய மரணத்தை இந்த பெண்கள் சற்று தூரத்தில் இருந்து பார்த்தார்கள். இவர்களுக்கு ஏற்கனவே இயேசுவோடு அறிமுகம் உண்டு. மகதலேனா மரியாள் 7 பிசாசு பிடித்து ஆண்டவரிடத்திலே வந்தவள். அவருக்கு விடுதலை கொடுத்தவர் ஆண்டவர். ஆண்டவருடைய கரங்களினாலே நன்மைகளையும் அற்புதங்களையும் பெற்ற ஸ்திரீகள் தான் இந்த இடத்திலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை ரபி என்று அழைத்த ஸ்திரீகள், ஆண்டவரே என்று அழைத்த ஸ்திரீகள், தேவனுடைய குமாரனே என்று சொல்லி, என்னுடைய இரட்சகரை மீட்பரே என்று சொல்லி அழைத்த ஸ்திரீகள் தன்னுடைய நேசர் அந்த சிலுவையிலே அடிக்கப்படுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். எப்படி அவர்களுடைய மனநிலை இருந்திருக்கும்? கல் நெஞ்சக்காரர்களே அழுகிற அந்த சம்பவத்திலே ஸ்திரீகள் எப்படி அழுதிருப்பார்கள், எவ்வளவு துக்கப்பட்டிருப்பார்கள். இதெல்லாம் நடந்து அங்கே இயேசுவை அவர்கள் கொண்டு போய் அடக்கம் பண்ணுகின்றார்கள். அந்த காலங்களிலே ஒரு கல்லறை என்று சொல்லும் பொழுது ஒரு குகையிலே கல்லடைக்கப்பட்டிருக்கும். அங்கே அதற்குள்ளே அவரை சீலையினாலே சுத்தி அங்கே சில ஸ்பைசஸ் எல்லாம் வச்சு அவரை அடக்கம் பண்ணுகிறார்கள். இங்கே அடக்கம் பண்ணின பின்பாக என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். 23வது அதிகாரத்தில் ஏனென்றால் இந்த அடக்கம் ஏன் முக்கியம் என்று சொன்னால், அந்த அடக்கம் பண்ணினவர்கள் அங்கே பிரதான ஆசிரியர் என்ன செய்கிறார், அங்கே காவல்காரரை கூட போடுறாங்களாம் அந்த கல்லறைக்கு முன்பாக. அங்கே ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த கல் புரட்டப்பட்டு அந்த கல்லை சீல் பண்றாங்க. அவர் சாந்தகப்பையாலே அதை பூசி அதை சீல் பண்ணி 2 காவலர்களை விட்டு போகிறார்கள். இப்பொழுது இயேசுடைய சீஷர்கள், இயேசுவுக்கு தெரிந்த இந்த ஸ்திரீகள், அவரை ரபி என்று கூப்பிடக்கூடியவர்கள் எல்லோரும் தங்களுடைய வாழ்க்கை, தங்களுடைய எதிர்காலம் ரபியோடு, இந்த தேவனுடைய குமாரனோடு என்று நினைத்தவர்கள் எல்லோரும் அவர்களுடைய எதிர்காலத்தை துளைத்தவர்களாக, தங்களுடைய ரபியினுடைய கொடூரமான பொல்லாத ஒரு மரணத்தை கண்ணினூடாக சாட்சியாய் கண்டவர்களாக வீடு திரும்புகிறார்கள். எங்களுடைய வீட்டில் ஒருவர் இறந்தால் எங்களுக்கு எவ்வளவு துக்கமா இருக்கும். ஏன், எங்களுக்கு தெரியாத ஒருவர் எங்கேயாவது ஒரு இடத்துல இறக்கும் பொழுதே எங்களுக்கு எவ்வளவு துக்கம் பெறுகின்றது. எங்களுக்கு அவ்வளவாக தெரிந்திருக்கலாம், ஆனாலும் அவர் இறந்துட்டார் என்று கேள்விப்படும் பொழுது எங்களுக்கு ஒரு துக்கம் பெறும் இல்லையா? இவர்கள் இயேசுவோட கூட இருந்தவர்கள், இயேசுடைய கையினாலே நன்மைகளை பெற்றவர்கள், அவரை நன்கு அறிந்து ரபி ரபி என்று சொல்லி அவரை நேசராக பார்த்தவர்கள். அவர்கள் துக்க நிறைந்து போகின்றார்கள். இந்த காரியங்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமை நடக்கின்றது. சனிக்கிழமை ஓய்வு நாளாக இருக்கின்றது. 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்று அங்கே சொல்லுவார்கள். அந்த ஓய்வு நாளில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கலிலேயாவில் இருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்பி போய், அவர்கள் பார்க்கிறார்கள். அவர் சீலையினாலே சுற்றப்பட்டு அவரை கல்லறைகளை வைத்து அவரை பூட்டுவது எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அவர்கள் திரும்பி போகின்றார்கள். கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி, பாருங்க, அவர்கள் சென்று என்ன செய்கிறார்கள், கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படி ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாள்ல இதெல்லாத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு ஆயத்தம் பண்ணி வெயிட் பண்றாங்க. இந்த கந்த வர்க்கம் பரிமள தைலம் என்னது, அந்த காலத்திலே யூதர்கள் இறங்கும் பொழுது அங்கே பூச்சிகள் வராமல் இருப்பதற்கும் அங்கே நாற்றம் எடுக்காமல் இருப்பதற்கும் செய்கிற காரியம். ஆனால் நாங்கள் யோவான் 19வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், 75 ராத்தல் கந்த வர்க்கமும் பரிமள தைலமும் ஏற்கனவே இயேசுவிடத்திலே அவரை சுற்றிய சீலையிலே போட்டு அவர்கள் அடக்கம் பண்ணி விட்டார்கள். 75 ராத்தல் ஏற்கனவே போட்டு அடக்கம் பண்ணி விட்டாயிட்டு, ஆயிலும் இவர்கள் இன்னும் அதிகமாக காரியங்களை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். ஏன் என்று நினைக்கிறீங்க? ஏனென்றால் அவர்களுடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு எதையாவது செய்யணுமா ஒன்று ஒரு வாஞ்சை. ஏனென்றால் எங்களுடைய துக்க நாட்களில் ஒரு வலியை, ஒரு வேதனையை, ஒரு இழப்பை நாங்கள் சந்திக்கிற பொழுது நாங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து அதை நாங்கள் தீர்க்க பார்ப்போம்.
என்னுடைய ஆண்டவருடைய சரீரத்திலே, என்னுடைய ரபியுடைய சரீரத்திலே புழுக்கள் பூச்சிகள் வரக்கூடாது என்று சொல்லி அவர்களும் அதை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது, லாசரு இறந்த போது இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே வந்து சொல்லுகிறார், அவரை உயிர்த்தெழச் செய்யறதற்காக அவர் சொல்லுகிறார், இந்த கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லி. லாசருவும் இப்படிப்பட்ட ஒரு கல்லறைக்குள்ள இருக்கின்றான். அப்பொழுது மார்த்தாள் சொல்லுகிறாள், நாருமே என்ன நாரும் 4 நாள் ஆயிற்றே நாருமே என்று சொல்லுகிறாள். ஏன்? தன்னுடைய சகோதரனுடைய உடல், அதனுடைய நாற்றம் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது, அந்த சகோதரன் நாறுவதை நான் பார்க்க கூடாது என்கின்ற ஒரு வலி அவளுக்கு இருந்திருக்கும் இல்லையா? மற்றவர்களுக்கு அது ஒரு சடலமாக இருக்கலாம், ஆனால் இவர்களுக்கு அவர் ரபி, அவர் இயேசு, அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவர்கள் அதை எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகின்றார்கள். ஆயத்தப்படுத்தி ஓய்ந்திருக்கிறார்கள். அடுத்த நாள் காலையிலே அந்த கல்லறைக்கு செல்லும்படிக்காக. அப்ப 24வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், 1வது வசனம், வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையின் இடத்தில் வந்தார்கள். அதிகாலையிலே எழுந்து சென்று விட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய துக்கம், அவர்களுடைய துயரத்தின் நிமித்தம் அவர்களினாலே தூங்க முடியவில்லை. அந்த இடத்திலே அவர்கள் அதிகாலையிலே எழுந்து அந்த இடத்திலே கல்லறைக்கு செல்லுகின்றார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு, நேற்று அந்த கல்லறையினுடைய கல் அங்கே சீல் பண்ணி இருந்தது, அது பூட்டப்பட்டிருந்தது. இன்றைய நாளில் அவர்கள் போகும் பொழுது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். ஏற்கனவே அவர்கள் இந்த சம்பவங்களை, அவருடைய மரணத்தை, அவருக்கு நேர்ந்த காயங்கள் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு சென்றவர்கள் அங்கே அவர்கள் ஆயத்தம் பண்ணி வருகின்றார்கள். ஆனால் அந்த ஆயத்தத்தின் மத்தியிலே இயேசுவை காணவில்லை. கல்லறையினுடைய கல் புரட்டப்பட்டிருக்கின்றது, அவரை காணவில்லை என்று சொல்லி கலக்கம் அடைந்தார்கள் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு துயரமான துக்கமான நேரமாக அது இருந்திருக்கும். அந்த நேரத்திலே அங்கே நின்று கொண்டிருந்த இருவர்கள் சொன்னார்கள், உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர்கள் மத்தியிலே தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அந்த இடத்திலே துக்கத்தோடு வந்த அந்த ஸ்திரீகளுக்கு அந்த இடத்திலே ஒரு சந்தோஷம் கிடைத்தது. அந்த இடத்திலே ஏமாற்றம் அடைந்து ஒரு அற்பமான காரியத்துக்கு வந்தவர்கள் அந்த இடத்திலே அந்த அற்பமான காரியத்தை சம்பூர்ணமாக மாற்றியது. ஏனென்றால் தேவனுடைய உயிர்த்தெழுத வல்லமை எங்களுடைய துக்கங்கள், எங்களுடைய வலிகளை சந்தோஷமாக மாற்றும். எங்களுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் அது முடிவு சம்பூர்ணமாக மாற்றக்கூடிய தன்மைதான் இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் வல்லமையாயிருக்கிறது. வழி இல்லாத இடங்களிலே வழிகளை உருவாக்குகிற தேவன் அவர். ஏனென்றால் அவருடைய உயிர்த்தெழுத வல்லமை. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஏனென்றால் மரணத்தின் கூரை உடைத்தவர் இயேசு கிறிஸ்து. பாதாளத்தை ஜெயித்த தேவன் என்னுடைய இயேசு கிறிஸ்து. அவர் உயிரோடு இருக்கின்றார். அவருடைய உயிர்த்தெழுத வல்லமையும் இந்த நாளிலும் கூட எங்களோடும் கூட உயிரோடு இருக்கின்றது. அந்த வல்லமை எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற வல்லமை, எங்களுடைய போராட்டங்களை மாற்றுகிற வல்லமை. எதெல்லாம் முடிந்தது, எதெல்லாம் மரித்து போயிருக்கிறது, எதெல்லாம் அழிந்து போயிட்டது, எதெல்லாம் என்னால செய்ய முடியாது, இயலாது என்று நினைக்கிற காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய உயிர்த்தெழுந்த வல்லமையா இருக்கிறது. இது மனுஷனுடைய வல்லமை அல்ல, இது மனுஷனுடைய பலம் அல்ல, இது தேவனினாலே கொடுக்கப்பட்ட வல்லமை. எந்த மனுஷனும் மரணத்தை வென்றதில்லை, ஆனால் இயேசு வென்றார், ஜெயித்தார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை. மனுஷகுமாரன் பாவிகளுக்கான மனுஷர் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படவும், சிலுவையிலே அறையப்படவும், 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பது அவர் கலிலியாவுக்கு காலத்திலே உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த ஸ்திரீகளுக்கு ஏற்கனவே இயேசு சொல்லியிருந்தார், அவர் மரிப்பார், 3ஆம் நாளிலே எழுந்திருப்பார் என்று. ஆனால் அவர்களுக்கு அந்த சம்பவம், அந்த கொடூர சம்பவம் நிகழ்ந்தது நிமித்தம் அதையெல்லாம் மறந்திருந்தார்கள். இப்பொழுது அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும்படிக்காக, அவர்களுடைய ஏமாற்றத்தை திருப்திகரமாக மாற்றும்படிக்காக ஒரு நற்செய்தி அந்த இடத்திலே பெற்றார்கள். பாருங்க, இந்த நற்செய்தி என்ன செய்கின்றது? எல்லாமே முடிந்தது, என்னுடைய எதிர்காலம் முடிந்தது, என்னுடைய ரபி இறந்து விட்டார், என்னுடைய ஆண்டவர் இறந்து விட்டார் என்று சொல்லி ஏங்கி தவித்து கலங்கி வந்த அந்த ஸ்திரீகளுக்கு
ஒரு புதிய ஆரம்பத்தை, ஒரு புதிய வாழ்வை கொடுத்தது. மீண்டுமாக அவருடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. இந்த நாள்ல யார் யாரெல்லாம் இந்த இடத்திலே ஆரம்பம் அற்பம் என்று நினைத்து இந்த நாளிலே நாங்கள் சூழ்நிலைகளின் நிமித்தம், போராட்டங்களின் நிமித்தம் கலங்கி நாங்கள் வந்திருக்கிறோமோ, எங்களுக்கு புதிய நம்பிக்கை கொடுக்கிற, புதிய வாழ்வு கொடுக்கின்ற, புதிய ஆரம்பத்தை கொடுக்கின்றது இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையா இருக்கின்றது. ஆமாம், சென்ற வெள்ளிக்கிழமை நாங்கள் பார்த்தோம் முடிந்தது என்று சொல்லி. இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் புதிய ஆரம்பம். அவருடைய உயிர்த்தெழுத வல்லமை எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆரம்பத்தை தருகின்றது. அங்கே சீஷர்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தது. லூக்கா 24 8வது 9வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்ப போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். ஆமா, இயேசு சொல்லி இருக்கிறாரு, இந்த காரியம் எல்லாம் சொல்லி இருக்கிறார்களே என்று சொல்லி அந்த இடத்துல அந்த சங்கதிகளை என்ன செய்கிறாரு? உடனே கேட்ட உடனே எப்படி இருந்திருக்கும்? இருதயம் எல்லாம் துடித்து இருக்கும். அவருடைய கால்கள் எல்லாம் மான்கால்களை போல மாறி இருக்கும். ஓடுகின்றார்கள். இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு, தேவனை அறிந்தவர்களுக்கு, தேவனுடைய சீஷர்களுக்கு சொல்லும்படிக்காக அவர்கள் விரைந்து ஓடி அந்த இடத்திலிருந்து போனார்கள். ஏனென்றால் இயேசுவினுடைய மரணம் அநேகருடைய வாழ்க்கையின் நம்பிக்கை இழந்து போக செய்திருந்தது. அநேகர் துக்கித்து அந்த இடத்திலே வலிகளோடு, வேதனைகளோடு, இயலாமையில இருந்தார்கள். அவர்களுக்கு எல்லாம் இந்த நற்செய்தி போக வேண்டும், எங்களுக்கு என்ன ஒரு புதிய ஆரம்பத்தை இயேசு உண்டாக்கி இருக்கின்றார் என்பதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சென்றார்கள். அதான் ரோமர் 6வது அதிகாரத்துல 4வது வசனம் சொல்லுகிறது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல, பிதாவின் மகிமையினாலே இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் அறியாதவர், எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் எந்த பாவமும் செய்யாதவர், அங்கே சிலுவையிலே மனித குலத்தின் பாவத்தை சுமந்து அவர் சாபமாகி எங்களின் பாவத்தின் நிமித்தம் மரித்தார். அவரை மரணம் வென்றுவிட முடியவில்லை, பாதாளம் ஜெயித்து முடியவில்லை. ஏனென்றால் அவர் பாவம் அறியாதவர், அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தவர் என்றபடினாலே அங்கே அவருக்கு மரணத்தை ஜெயித்து அவர் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, நாமும் யார் யாரெல்லாம் அந்த மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை என்னுடைய இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமோ, எங்களுடைய பாவங்கள் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோமோ, நாங்களும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்காக எங்களுக்கு ஒரு புதிதான வாழ்வு கிடைத்திருக்கின்றது. அந்த புதிதான வாழ்விலே நாங்கள் பழைய வாழ்வு வாழ முடியாது. இதுக்கு தேவனுடைய கிருபையினாலே, அவர் பட்ட பாடுகளினாலே, அவர் மரணத்தை ஜெயித்ததன் நிமித்தம் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையிலே கிடைக்கப்பட்ட வாழ்வு. இந்த நாடகத்தை கூட பார்த்திருந்தீங்க. அதுல சவுல் என்கின்ற கிறிஸ்தவர்களை நிந்திக்கின்ற ஸ்தேவான் என்கின்ற தேவ ஊழியக்காரனை கல்லறைந்து கொள்ளும்படிக்காக ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷனை தேவன் சந்திக்கின்றார். தேவன் சந்தித்து அவனுடைய வாழ்க்கை மாறுகின்றது. அவன் தேவனுக்காக ஓடும்படிக்காக அங்கே இயேசுடைய சீஷர்களோடு வந்து சேருகிறதை நாங்கள் பார்த்தோம். அதுதான் புது வாழ்வு. பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாம் புதிதாயின. எங்களுடைய அசிங்கங்கள், பாவங்கள், தப்பிதங்கள், நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வெட்கப்படுகின்ற பாவங்கள், மறைக்கின்ற பாவங்கள், திட்டமிட்டு செய்கின்ற பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசுவுடைய ரத்தம் அழித்து போட்டது. எங்களுக்கு ஒரு புது வாழ்வு தந்தது. அவருடைய நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு வாசிங்கத அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்ப இங்கே ஒரு புது வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய உயிர்த்தெழுத வல்லமை எங்களுக்கு புது வாழ்வு கொடுக்கின்றது. எங்களையும் உயிர்த்தெழச் செய்கின்றது. எங்க உயிர்த்தெழச் செய்யுதுன்னு சொன்னா, எங்களை ஆவியிலே உயிர்த்தெழச் செய்கின்றது. ஆவியிலே மரித்தவர்களாய் இருந்த எங்களுக்கு ஆவியிலே நாங்கள் மறுபடியும் பிறந்து எங்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்கின்றது. அது என்ன? ஆவியிலே மரித்தவர்கள். தேவனுக்கும் மனித குலத்துக்கும் இருந்த தொடர்பு எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் துண்டிக்கப்பட்டது. அப்ப எங்களுடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு ஒரு தொடர்பு இல்லாமல் இருந்தது.
ஏனென்றால் பாவம் எங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியிலே இருந்தது, தடையாக இருந்தது. இயேசு சிலுவையிலே மரித்த பொழுது மனித குலத்தின் பாவங்களுக்கான மன்னிப்பை அவர் பெற்று தந்தபடினாலே, அந்த தொடர்பை நாங்கள் மீண்டும் பெற்றபடினாலே, எங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டதினாலே, நாங்கள் அந்த ஆவியிலே நாங்கள் மீண்டும் புதிதான ஒரு ஆரம்பத்தை, புதிதான ஒரு வாழ்க்கையை, மரித்தாலும் சதா காலமும் அவரோடு இருக்கின்ற ஒரு நித்திய ஜீவனின் வாழ்க்கையை அவர் தந்தார். அதான் எபேசியர் 2வது அதிகாரத்தில் சொல்கிறது, 1வது வசனம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நாங்கள் எல்லோரும் பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தோம். சில பேர் நாங்கள் யோசிக்கிறோம், அவ்வளவு பெரிய பாவம் நான் செய்யல. அங்க பக்கத்துல இருக்க சீட்டாள பார்க்க தெரியுது, அவர் பயங்கர ஆளத்தான் இருப்பாரு. அவரை விட நான் கொஞ்சம் தான் செய்திருக்கிறேன்னு நான் சொல்லலாம். ஆனால் எவன் ஒருவன் தன்னிடத்திலே பாவம் இல்லை என்று சொல்லுகிறானோ அவன் பொய் சொல்லுகின்றான். ஏனென்றால் மனிதர்களாகிய நாங்கள் எல்லோருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களா. அப்ப பாவத்துக்கு மறைந்த எங்களை இயேசுவுடைய உயிர்த்தெழுத வல்லமை எங்களை உயிர்ப்பித்தது, ஆவியிலே உயிர்ப்பித்தது. நான் முதலே ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன். சில பேருக்கு இந்த சம்பவம் தெரியாதபடினாலே நான் சொல்லுகின்றேன். இயேசுவுக்கு ஒரு நண்பர் இருந்தார், லாசரு. அவருக்கு 2 சகோதரிகள், மூவருமே இயேசுடைய நண்பர்கள். ஒரு முறை இயேசு ஊழியத்துக்கு சென்ற போது அங்கே லாசரு மரித்து விடுகின்றார். அப்ப 3 நாள் கழித்து தான் ஆண்டவரே வருகின்றார். 4 நாள் ஆகுது அவர் வந்து சேரும் பொழுது. அங்கே வரும்பொழுது அங்கே மரியாள் மாத்தாள் என்ற அந்த சகோதரிகள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் கைவிட்டுட்டீரே, நீர் எத்தனையோ அற்புதங்கள் எல்லாம் செய்தீர், என்னுடைய சகோதரனை நீர் வந்து சுகப்படுத்தி இருக்கலாமே, அவன் மரித்து அவனை அடக்கம் பண்ணிட்டோம் என்று சொல்லி அவர்கள் அழுதார்கள். அந்த இடத்துல இயேசு அவர்களோடு சேர்ந்து கண்ணீர் விட்டார். அவர்களுடைய துக்கத்தை அறிந்தவராய், எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட அவர் மனுஷ ரூபம் எடுத்தபடினாலே எங்களுடைய வலிகளை வேதனைகளை அவர் புரிந்து கொள்ளுகிறவர் என்றபடினால் அந்த இடத்துல கண்ணீர் விட்டுட்டு அடுத்ததாக அவர் செய்த காரியம், லாசருவை உயிர்த்தெழ செய்யும்படிக்காக செல்லுகிறார். கல்லறையுடைய கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொன்னவர் லாசருவே எழுந்து வா என்று சொன்ன பொழுது மரித்து இருந்த 4 நாட்கள் மரித்திருந்த சதைகள், ரத்த ஓட்டம் நின்று, அந்த நுணுக்கள், அந்த செல் ஒவ்வொன்றும் இறந்து அழுகி போயிருக்கும். அந்த அழுகின செல்ஸ் எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு லாசரு எழுந்து நடந்து வந்தான். அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. பிரேத சீலையினாலே சுத்தப்பட்ட லாசர் எழுந்து வருகின்றான். ஆண்டவர் சொல்கிறார், அந்த பிரேத சீலையை கலட்டி விடுங்க, அது அவனுக்கு இனி தேவையில்லை, அவன் இனி மரித்தவன் அல்ல, அவன் உயிர்த்தெழுந்தவன். பாருங்க, இயேசு சரீரத்திலேயும் கூட அங்கே உயிர்த்தெழச் செய்கிற வல்லமை உள்ளவர். ஆனால் அவர் அந்த இடத்திலே செய்த வல்லமை, இந்த வல்லமையிலே ஒரு முக்கியமான ஹைலைட், இதைவிட அற்புதம் என்று நான் எண்ணுகிற காரியம், அதை செய்வதற்கு முன்பாக மார்த்தாள் இடத்திலே அவர் பேசுகின்றார். அவர் பேசும் பொழுது சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கின்றேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். பாருங்க, இந்த லாசரு உயிர்த்தெழுந்துட்டான். ஆனா இந்த லாசரு இப்போ உயிரோட இருக்கிறானா? இல்ல, பைபிள்ல எப்ப இறந்தவன் என்று சொல்லவில்லை. ஆனால் அவன் மரித்து விட்டான் மீண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே இந்த சரீரம் வாழுகிற வாழ்வு மிகவும் ஷார்ட்டான குறுகிய வாழ்வாக இருக்கின்றது. 80 வருஷம் என்பது எங்களுக்கு பெருசா இருக்கலாம், ஆனால் நித்தியம் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, எட்டர்னிட்டி என்று பார்க்கும் பொழுது அது ஒரு குறுகிய காலம். லாசரு மீண்டும் மரித்தான். ஆனால் லாசரு மீண்டும் மரித்தாலும் அவன் சதா காலமும் உயிரோடு இருக்கின்றான். ஏனென்றால் இயேசு சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கின்றவன், என்னை விசுவாசிக்கிறவன் சாக மாட்டான், அவன் மரித்தாலும் உயிர்த்தெழுவான் என்று சொன்னபடினாலே அவன் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு இன்றைய நாளில் இயேசுவோடு இருக்கின்றான். அவன் சாகவில்லை, அவன் ஆவியிலே தேவனோடு இருக்கின்றான். நித்திய ஜீவன், தேவனோடு கூட இருக்கும்படிக்கான அந்த நித்திய ஜீவன், அந்த நித்திய மரணத்தில் இருந்தான விடுதலை, அந்த உயிர்ப்பிப்பு இந்த சரீரத்தின் உயிர்ப்பித்தலை விட பலம் வாய்ந்தது, வல்லமை வாய்ந்தது. அதான் அடுத்ததாக ஆண்டவர் சொல்கிறார், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் அவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான்.
இதனால யார் யாரெல்லாம் இந்த இடத்துல இருந்து கொண்டு இயேசுவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் அறிக்கையிட்டு இயேசுவே ஆண்டவர் என்னுடைய பாவங்களுக்காய் மரித்தார் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோமோ, நாங்களும் இந்த சரீரத்திலே மரித்தாலும் நித்தியத்துக்கும் நாங்கள் தேவனோடு இருப்போம். நாங்கள் உயிர்த்தெழச் செய்கிற தேவனாய் இருக்கிறார் எங்களை அவர். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனான கிறிஸ்து. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது எங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் கழுவி போடுகின்றது. அதனால நாங்கள் பரலோகத்துக்கு செல்ல பரிசுத்தவான்களாக மாறுகின்றோம். எங்களுக்கு தேவனுடைய நீதி கிடைத்தபடினாலே நாங்கள் பரலோகத்துக்கான வழியை நாங்கள் அந்த வழியினாலே போகின்றோம். ஆனா இந்த உலகத்திலே நாங்கள் வாழும் பொழுது நாங்கள் வாழ்ந்த இந்த பாவத்தின் வாழ்க்கை எங்களை தொடர்கின்றது. இந்த பாவத்தின் அடிமைத்தனம் எங்களை தொடர்கின்றது. இந்த பாவ பழக்க வழக்கங்கள் எங்களை தொடர்கின்றது. இந்த பாவ சிந்தனை எங்களிடத்திலே இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் நான் இன்றைக்கு ஒன்று சொல்லட்டும், இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை பாவத்தை கழுவது மட்டுமல்ல, பாவத்தின் கட்டுக்களையும் உடைத்து எறியும். ஏனென்றால் லாசரு பிரேத சீலையோடு சுத்தி அவன் உயிர்த்தெழுந்து வரும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, அந்த சீலையை கலற்றி விடுங்கள் என்று சொல்லி. அதே மாதிரி தான் இன்றைய நாள்ல நாங்கள் ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்துட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில சில பாவங்கள், சில அடிமைத்தனங்கள், சில காரியங்கள் எங்களை அழிவுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது. எங்களுடைய குடும்பத்தை அழிவுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அந்த காரியத்திலிருந்து என்னால விடுபட முடியவில்லை என்று சொல்லுகிறவர்கள் இன்றைய நாள்ல இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நீங்கள் விசுவாசிங்க. அது உங்களுடைய கட்டுக்களை உடைத்து உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை, ஒரு புதிய வாழ்வை அது கொடுக்கும். ஆண்டவர் நல்லவராகவே இருக்கின்றார். அதான் ரோமர் 6வது அதிகாரத்தில் சொல்கிறது, நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு என்று சொல்லப்படுகிறது. அப்ப எங்கள் எல்லோருக்கும், இது யாராக இருந்தாலும் எங்கள் எல்லோருக்கும் ஒரு புதிய ஆரம்பத்தை இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் கூட, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவர்களாக இருந்தாலும் கூட, அநேகருக்கு என்னுடைய வாழ்க்கை தெரிந்திருக்கும். குடிகாரனாக போதை வஸ்துக்கு அடிமையாக இருந்த என்னை ஆண்டவர் மாற்றினார், மறுரூபப்படுத்தினார். அது அவருடைய வல்லமை நிமித்தம். இதனாலே பெருமை பாராட்டுவதற்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, என்னுடைய பலம் அல்ல, அது அவருடைய பலத்தினாலே செய்தார். இதனால எத்தனையோ கொலைக்காரர்கள், கொள்ளைக்காரர்கள் இதனால இயேசுவினாலே, இயேசுடைய நாமத்தினாலே, அவருடைய வல்லமையினாலே அவர்களுடைய வாழ்க்கை மறுரூபப்பட்டிருக்கின்றது. அவருடைய குடும்பத்தின் வாழ்க்கை மறுரூபப்பட்டிருக்கின்றது. இதுல பாத்தீங்கன்னா நாங்கள் 3 பேரை நாங்க வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். ஒருவர் பேதுரு. உங்கள் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் பேதுரு யார் என்று. அங்கே பேதுரு 1 பேதுரு 1வது அதிகாரத்திலே அவர் ஒரு காரியத்தை எழுதுகின்றார். என்ன எழுதியிருக்கிறார் என்பதை பார்ப்போம். 4வது வசனம், அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஆண்டவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருந்ததனாலே ஆண்டவருடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினூடாக அவர் என்ன செய்கிறாராம், அவருடைய இரக்கத்தின்படியே நம்மையும் மறுபடியும் ஜெபினிப்பார் என்று சொன்னால் மறுபடியும் பிறக்க செய்வார், உயிர்த்தெழச் செய்வார், ஒரு புதிய வாழ்வை கொடுப்பார், ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுப்பார் என்று யார் பேதுரு எழுதியிருக்கின்றார். சில பேருக்கு இந்த இடத்திலே யார் பேதுரு என்று தெரியாது. நீங்கள் முதல் முறையாக ஆலயத்துக்கு வந்திருக்கிறீர்கள். பேதுரு யார் என்றால், பேதுரு இயேசுவோடே இருந்த ஒரு நல்ல சீஷன், ஒரு உண்மையான சீஷன். இயேசு எப்ப நான் யார் என்று கேட்ட பொழுது, நீங்க தான் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி, தேவனுடைய குமாரன் என்று சொன்ன பேதுரு, இயேசுவுக்காக எப்பொழுதுமே ஒரு காரியத்தை செய்ய வாஞ்சிக்கிற பேதுரு ஒரு நல்ல சீஷனாக இருந்தான், உதாரணத்துவமான சீஷனா இருந்தான். இயேசு கிறிஸ்துவை அங்கே காட்டி கொடுத்த பொழுது கூட அந்த இடத்திலே அவன் கத்தியை எடுத்து காதை, அந்த இயேசுவை பிடிக்க வந்த சேவகர்களுடைய காதை வெட்டியதை காண்கின்றோம். ஆனால் இந்த பேதுரு இயேசு கிறிஸ்துடைய அந்த சிலுவை நேரத்தில் 3 தரம் இயேசுவை மறுதலித்து விட்டான். ஏன்? போகும்பொழுது கேட்கிறார்கள், இயேசுவை அங்கே சிலுவையில் அறைய கொண்டு போகிறார்கள். இப்போ இவனுக்குள்ளே பயம் வந்து விட்டது, இவனையும் பிடித்து விடுவார்களோ. அவன் கேட்கிறாங்க, நீ இயேசுவோடு கூட இருந்தவன் இல்ல, நீ இயேசுவோடு இல்லை, எனக்கு அவரை தெரியாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்லி தூஷணத்தாலேயும் அவரை மறுதலித்து அவன் சொல்லி விடுகின்றான். அப்ப 3 தரம் மறுதலிச்சுட்டான். இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு சீஷன், உங்களுடைய குரு
தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் சொன்ன ஆண்டவர் என்று அழைக்கிற ஒருவர், அவர் மேலே அவரோடு இவ்வளவு நாளும் டிராவல் பண்ணி இருக்கிறீங்க, அவரை மறுதளிச்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு வெக்கம் வரும். ஒரு பப்ளிக்கா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், இப்ப என்னுடைய மனைவியை பார்த்து இது யாரு என்னுடைய மனைவி இல்லையே நான் சொன்னேன்டா, அது மனைவிக்கு வெக்கம் என்றாலும் பேது எனக்கும் வெக்கமா இருக்கும். ஐயோ இந்த மனைவி யாருன்னு தெரியாம சொல்லிட்டு நான் ரோட்ல போறேன், நீங்க தெரிஞ்சாகல எனக்கு, நீங்க வாரீங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், அதே போல எனக்கு எப்படி இருக்கு பேந்து. ஐயோ இயேசுவை நான் மறுதளித்துட்டேனே என்று சொல்லி அவன் உள்ளுக்குள்ள கவலைப்பட்டு உருகி கொண்டிருந்திருப்பான். ஏன் நான் இதை செய்தேன்? எத்தனை பேர் நாங்க தவறு விட்டுட்டு அந்த குற்ற உணர்வினால கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஐயோ ஏன் இதை செய்து துளைச்சம் என்ற அளவுக்கு அந்த குற்ற உணர்வு எங்களை போட்டு குறுக்கி கொண்டிருக்குமில்ல, அதே போலதான் அவனும் இருந்தான். ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? அவர் உயிர்த்தெழுந்த பின்பாக அவர் வந்து முதலாவதாக தோன்றின ஒரு நபர் தான் அங்கே பேதுருவாக இருக்கின்றான். அதான் லூக்கா 24வது அதிகாரத்துல 34வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, பாருங்க, மெய்யாகவே உயிர்த்தெழுந்து யாருக்கு? சீமோனுக்கு தரிசனமானார். பாருங்க, எத்தனையோ சீஷர்கள் இயேசுவுக்கு உண்டு. அதிலே 12 சீஷர்கள் அவருக்கு நெருக்கமாக இருந்தார்கள். அதைவிட நெருக்கமான ஒரு வட்டத்தில் இருந்தவன் தான் பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த மிகவும் நெருங்கிய வட்டத்திலே இருந்த இந்த பேதுரு மறைத்தளித்து பின்பாக இயேசு வந்தார் என்று சொன்னா யாரை போய் பார்த்திருக்கணும்? மற்ற 11 பேரையும் பார்த்து விட்டு தானே பேதுருவை பார்க்கணும். ஆனா இங்கே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னா, இதை நீங்க வீட்டை போய் வாசிச்சு பாருங்க. அங்கே அவர்களை காண்பதற்கு முன்பாகவே இயேசு பேதுருவிடத்திலே தரிசனமாய் இருக்கின்றார். மற்ற 11 பேரை பார்ப்பதற்கு முன்பாகவே மறுதளித்த பேதுருவிடத்திலே போயிருக்கிறார். அது மட்டுமில்ல, யோவான் 21வது அதிகாரத்தில் நாங்கள் இன்னொரு சம்பவத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இடத்துல இயேசு பேதுருவிடத்திலே போய் கேட்கின்றார், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கின்றார். அவன் ஆமன் சொல்றான். திரும்ப ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயா? இப்படியாக 3 தரம் அவனிடத்திலே கேட்கின்றார். 3ஆம் தரம் அவன் ஆமாண்டவரை இடத்திலே அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, என் மந்தையை மேய்ப்பாயாக என்று சொல்லி, என்னுடைய காரியத்தை மீண்டும் நீ போய் செய் என்று சொல்லி அவனை சேர்த்துக் கொள்கின்றார். பாருங்க, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எப்படி என்றால், அவன் பின்வாங்கினவன், இயேசுவை மறுதலித்து போனவன், பின்வாங்கி போன ஒரு மனுஷனை மீண்டும் போய் அழைத்து அந்த மனுஷனை சீர்படுத்தி மீண்டும் உன்னுடைய அழைப்பிலே உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை செய் என்று அனுப்புகின்ற வல்லமையாக இருக்கின்றது. எத்தனை பேர் நாங்கள் பின்வாங்கி போயிருக்கின்றோம்? ஒருவேளை நீங்க இயேசுவை அறிந்து இப்ப பின்வாங்கி இருக்கிறீர்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் பின்வாங்கி இருக்கிறீர்கள். ஏன் பின்வாங்குதல் என்பது எல்லாருக்குமே பொருந்தும். பாருங்க, உதாரணத்துக்கு எங்களுடைய வீட்டிலே இருக்கிற ஒரு மா மரம் வந்து சென்ற வருஷம் 50 கனிகளை கொடுத்தது. 50 கனிகளை கொடுத்ததுன்னு வைப்போமே. இந்த வருஷம் அது 25 கனிகளை தான் கொடுக்குதுன்னு சொன்னா அந்த மாமரத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு காரியம் அதுல மரித்து கொண்டிருக்கின்றது, செத்து கொண்டிருக்கின்றது. அதனாலதான் போன வருஷம் 50 கனியை கொடுத்தது, இந்த வருஷம் 25 தான் கொடுக்குது. இது யாருக்கு பொருந்தும் தெரியுமா? சென்ற வருஷம் நான் ஆண்டவரோடு ஒரு நல்ல தொடர்பில் இருந்தேன். சென்ற வருஷம் நான் ஆண்டவருக்காக நல்ல ஊழியம் செய்தேன். ஆனா இந்த வருஷம் நான் சபைக்கு வருகிறேன், ஆண்டவரே தேவன் என்று சொல்லுகின்றேன், ஆனாலும் பின்தங்கி இருக்கின்றேன். தேவனோடான அந்த ஆதியின் அன்பு இப்ப எனக்கு இல்ல, அவரோடான அந்த உறவு எனக்கு இல்லை என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் நாங்களும் கூடத்தான் பின்வாங்கி இருக்கின்றோம். ஆனால் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களிடத்தில் வரும் பொழுது பின்வாங்கி நிற்கிற எங்களை அது மீண்டும் அழைத்து வந்து எங்களை முன்னோக்கி செல்வதற்கான பலத்தை தருகின்றது. அதுதான் பேதுருவுடைய வாழ்க்கையிலே நடந்தது. இன்னொரு மனுஷன் இருந்தான், அவனும் ஒரு சீஷன். அவனுடைய பெயர் வந்து தோமா. இதுவனுக்கு சந்தேக தோமா என்று ஒரு பெயர் உண்டு. ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்கள் இருந்த வீட்டுக்குள்ளே வருகின்றார். அவர்கள் எல்லாரும் பார்க்கின்றார். அந்த நேரத்தில் தோமா இல்லை. இப்ப தோமா வெளியில போனவன் திரும்ப வாரான். வரும்பொழுது இவர்கள் எல்லாரும் சொல்றாங்க, இயேசு உயிர் தெழுந்துட்டார், அவர் வந்தார், அவரை நாங்கள் கண்டோம், அவருடைய தழும்புகளை கண்டோம் என்று.
தோமா நம்பவே இல்லை. இவ்வளவு நண்பர்களாக, இவ்வளவு ஒன்றாக இருந்த சகோதரர்களுடைய பேச்சையே அவன் நம்பவில்லை. அவன் சொன்னான், நான் இயேசுவை கண்டு அவருடைய தழும்புகளை தொட்டு பார்த்தாலிய நான் நம்ப மாட்டேன். ஏனென்றால் அவன் கண்டான், இயேசு சிலுவையிலே அறையப்படுகிறதை கண்டான். அவன் மரணத்தை ஜெயிக்கிறவர் இயேசு என்ற விசுவாசம் அவனிடத்தில் இருக்கவில்லை. 8 நாட்களுக்கு பின்பாக மீண்டும் இயேசு அதே வீட்டுக்குள்ள வராரு. வரும்பொழுது என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். 24வது வசனம், யோவான் 20:24. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு. கண்டா பரவாயில்ல, காயத்துல யாராவது விரலை விட்டு என்ன கேள்வி கேட்கிறான் பாருங்க. விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். அப்படி ஒரு சந்தேகம், அப்படி ஒரு விசுவாசம். இதனால இயேசு கன்னியின் வயிற்றிலே பிறந்தார், இயேசு எந்த பாவம் செய்யாமல் எங்களுக்காக மரித்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார் எங்களுக்காக என்று சொன்னால் அநேகருக்கு அதை நம்ப முடிவதில்லை. அதை தொட்டு பார்க்கணும், விரலை விட்டு பார்க்கணும் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட தோமாவுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? 8 நாட்களுக்கு பின்பாக அவர் வருகின்றார். 27வது வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். அவர் அந்த இடத்துல இருக்கவில்லை, ஆனால் அவன் பேசின வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர் கேட்டவராய் இருந்து அந்த இடத்துல 8 நாட்களுக்கு பின்பாக வந்தவர் சொல்கிறார், நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதி உத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அவன் சொல்லுகிறான், தொட்டு பார்த்தவன், விலாலம்பிலே கையை போட்டு பார்த்தவன் சொல்லுகின்றான், இது உயிர்த்தெழுந்த இயேசுதான் என்று சொல்லி, ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி அங்கே தேவனை அழைக்கின்றார். தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இதனால இயேசுவை நாங்கள் காணவில்லை, ஆனால் அவர் செய்கிற அற்புதங்களை நாங்கள் காண்கின்றோம். அவர் வாழ்க்கைகளை மனிதர்களுடைய வாழ்க்கைகளை, சூழ்நிலைகளை மாற்றுகிறதை நாங்கள் காண்கின்றோம். சுகவீனங்கள் சுகப்படுகிறதை காண்கின்றோம். அழிவை நோக்கி செல்லுகிறவர்கள் ஜீவன் அடைகிறதை காண்கின்றோம், பரிபூர்ணம் அடைகிறதை காண்கின்றோம். அதனால நாங்களும் காணாமல் விசுவாசிக்கிறதே மேலாக இருக்கிறது. அப்ப இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இங்கே தோமாவுக்கு என்ன செய்தது தெரியுமா? தோமாவிடத்தில் இருந்த அந்த அவிசுவாசத்தை, அந்த சந்தேகத்தை எடுத்து போட்டு தோமாவை மீண்டுமாக அவருடைய ராஜ்யத்துக்காய் வேலை செய்ய வைத்தது. தோமா வேறு யாருமே இல்லை, இந்தியாவுக்கு சென்று இந்தியாவிலே சுவிசேஷம் அறிவித்தது தோமா என்கின்ற அப்போஸ்தலன் தான். பாருங்க, ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னா, வாழ்க்கைகளை மாற்றுகின்றது. மறுதலித்து பின்வாங்கி போனவனுடைய வாழ்க்கையை மீண்டும் மாற்றி அவனுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். தான் வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றான், இயேசுவோ ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்படவும் வருகிறான். இந்த நாள்ல ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் அற்பம் பரிபூரணம் இல்லாமல் என்ன நடக்கும் என்று அறியாம ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்கடா, நீங்க உங்களுடைய மனதுல இயேசு உண்மையாகவே உயிர்த்தெழுந்த தேவன் என்று சொன்னார், அவர் இன்றைய நாளும் ஜீவிக்கிறவர் என்று சொன்னால், அவர் என்னுடைய வாழ்க்கையிலே வந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க என்று நீங்க கேளுங்க. ஏனென்றால் அவர் மனிதர்களுக்காக வந்தவர். அவர் சிலுவையிலே மரிக்கும் பொழுது எங்களுடைய பேர் அவருடைய உள்ளங்கையிலே வரையப்பட்டிருந்தது. எங்களுடைய முகங்கள் அவருக்கு முன்பாக இருக்கிற மதிலே இருந்தது. இன்றைய நாளில் நீங்கள் தேவனை வழிபடுவதற்கு நடுவிலே வேறொருவரும் தேவையில்லை. நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றக்கூடியவராக இருக்கின்றார். அந்த இடத்திலே தோமாவுடைய சந்தேகம் மாறியது. மூன்றாவது ஆளையும் பார்த்துட்டு நாங்கள் முடித்துக் கொள்வோம். மூன்றாவது ஆள் வேறு யாரும் இல்ல, பவுல். பவுல் இதுவரைக்கும் இயேசுவோடு வாழ்ந்தது இல்லை, இயேசுடைய சீஷன் இல்லை. ஆனால் பவுல் யார் என்று சொன்னா, இயேசுவை வெறுக்கிறவன், இயேசுடைய சீஷர்களை வெறுக்கிறவன். யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறார்களோ அவர்களை வெறுக்கிறவன். அதான் நான் முதலே சொல்லியிருந்தேன், ஸ்தேவான் என்கின்றவனை கல்லறிந்து கொல்லும்படிக்காக ஒப்பு கொடுத்தவன் தான் பவுல்.
அது ஏனோ தெரியா இயேசு என்று சொல்லும் பொழுது சிலருக்கு வெறுப்பு வருகின்றது. கண்டிருக்கீங்களா? நான் கண்டிருக்கின்றேன். நண்பர்களிடத்திலே, உறவினர்களிடத்திலே அது இயேசு என்கின்ற வார்த்தை வரும் பொழுது மட்டும் ஏதோ ஒரு வெறுப்பு வருகின்றது. அப்படி இவன் ஒரு மிகவும் வெறுக்கிற ஒரு மனுஷன் சவுல் என்கின்ற பேரோடு இருந்தான். அவன் இங்கே ஸ்தேவானை கொண்டு விட்டுட்டு அங்கே இன்னொரு நகரத்துக்கு போகின்றான். என்னத்துக்கு போறான்னு சொன்னா, அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் பிடித்து கொண்டு வந்து சிறையிலே அடைக்கும்படிக்காக போகின்றான். அவன் போகிற வழியில என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். அதைத்தான் இன்றைய நாளிலும் இந்த யுத் நடத்திய டிராமாவின் ஊடாக கூட நாங்கள் பார்த்தோம். ஆனாலும் கூட வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். 3வது வசனம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ வெறுக்கின்ற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அந்த இடத்துல தான் அவன் பார்வையை இழக்கின்றான். தேவ ஊழியக்காரனாகிய அனனியா அங்கே வந்து கைகளை வைத்து ஜெபித்து அங்கே பார்வை கொடுத்து அவன் ஞானஸ்தானம் எடுத்து இயேசுடைய ஊழியத்தை செய்கின்ற பவுலாக மாறுகின்றான். இயேசுவுக்கு எதிராக, சீஷர்களுக்கு எதிராக இயேசுவை பின்பற்றுகிறவர்களை கொன்ற இவன் சவுல் அப்படியே திரும்ப இயேசுவுக்காக செயல்படுகிற ஒரு அப்போஸ்தலனாக, சும்மா அப்போஸ்தலன் இல்ல, இயேசுவுக்கு பிறகு நாங்கள் வேதத்தில் அநேகம் பார்க்கக்கூடியது பவுலை குறித்து. இந்த புதிய ஏற்பாட்டில் அநேக நிருபணங்கள், அநேக அதிகாரங்களை எழுதியது பவுலாகத்தான் இருக்கின்றார். அவன் சாதாரணமான ஒரு ஊழியக்காரனாக இல்ல, எல்லாவற்றையும் இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்த ஒரு ஊழியக்காரனாக பவுல் இருந்தான். பாருங்க, அத பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல 10வது வசனத்துல வாசிப்போம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இயேசுவுக்காக அவன் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று, இயேசுவே இஷ்டம், மிச்சம் எல்லாம் நஷ்டம் என்று அவன் விடுகின்றான். எல்லாம் குப்பை, இயேசு மட்டும்தான் என்னுடைய பொக்கிஷம் என்று சொல்லி எல்லாவற்றையும் விட்டான். யாரு? இயேசுவுக்கு எதிராக செயல்பட்டவன், கிறிஸ்தவர்களை கொன்று போட்டவன், சிறையிலே அழித்தவன். இப்படி ஒரு டேர்ன் எடுக்கிறான்டா அவன் வாழ்க்கையில, ஒரு 360 டேர்ன் எடுக்கிறான்டா. அது சாதாரணமா யாராவது எடுப்பார்களா? இல்ல. உண்மையை அறிந்தவன், சத்தியத்தை அறிந்தவன், அதை அனுபவித்தவனால மட்டும்தான் அதை சொல்ல முடியும். இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார் என்று சொல்றீங்களே, ஏன் இயேசுவை பற்றி எல்லா இடம் வந்து சொல்றீங்க? இயேசுவை மட்டுமே போதிக்கிறீர்களே, ஏன் என்று கேட்டால் அதை அனுபவித்த எங்களுக்கு தான் தெரியும். எங்களுடைய வாழ்வு மாறியது, எங்களுடைய வாழ்க்கையில கிடைத்த வல்லமை எங்களுக்கு தான் தெரியும். அந்த பொக்கிஷம் அவர் என்னுடைய இஷ்டம் என்று சொல்லி. பவுல் அநேக மோசடிகள், அவன் தடியால் அடிக்கிறாங்க 5 தரம், அங்கே மிலாறுவால் அடிக்கிறார்கள், அங்கே கடல்ல ஒரு நாளும் இரவும் இதெல்லாம் ஊழியம் செய்கிற, தேவனுக்காக ஓடுகிற நாட்களில் அவனுக்கு நடந்த பாடுகள். ஒரு நாள் இரவும் பகலும் முழுவதும் கடல்லே இருக்கின்றான். அவன் சொல்லுகின்றான், கல்லறினாலே வந்த மோசம், ஆறினாலே வந்த மோசம், வேளாந்திரத்தினாலே வந்த மோசம், சமுத்திரத்தினாலே வந்த மோசம் என்று சொல்லி அநேக மோசங்கள், கள்ள சகோதரனாலே வந்த மோசம் என்று சொல்லி அநேக பாடுகளை அனுபவித்து, அந்த அனுபவத்திலும் கூட, அந்த பாடுகள் மத்தியிலும் கூட இயேசுவை மட்டுமே அவன் சேவித்து ஊழியம் செய்தவனாக இருந்தான். அதுல சொல்லுகிறான், பிரயாசத்திலும் அவன் கஷ்டத்திலும் வருத்தத்திலும் கண் விழிப்பிலும் பசியிலும் தாகத்திலும் உபவாசத்திலும் குளிரிலும் நிர்வாணமுமாய் இருந்தேன் என்று சொல்றான். இவைகள் எல்லாவற்றையும் யாருக்காகப்பட்டான்? நாம் இயேசுவுக்காக. இயேசுவை நிந்தித்து திரிந்த மனிதன் எப்படி இயேசுவுக்காக ஓடினான் ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையிலே அந்த உயிர்த்தெழுத வல்லமை வந்தது, அவனை மறுரூபப்படுத்தியது. குப்பையா இருந்தவனை, பாவம் செய்து கொண்டிருந்தவனை, அவனை கொண்டு மனிதர்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிற, மற்றவர்களுக்கு கனி கொடுக்கின்ற, நன்மை செய்கிற மனிதனாக ஆண்டவர் மாற்றினார். அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமையா இருக்கின்றது.
மூன்று பேரும் பேதுரு, தோமா, பவுலை நீரோ மன்னன் தெரு தெருவாக இழுத்து கொண்டு போய் அவனுடைய தலை ரெண்டாக துண்டிக்கும்படிக்காக, அவனுடைய உடல் ரெண்டாக துண்டிக்கும்படிக்காக தலையை வெட்டி அவன் மரித்தான். இயேசு இறுதி மட்டும் இயேசுவுக்காகவே நிற்பேன் என்று சொல்லி இயேசுவை எதிர்த்தவன் அந்த இடத்திலே மரித்தான். பேதுரு இயேசுவை சிலுவையில் அறையும் போது பயந்து இயேசுவை மறுதலித்தவன் தலைகீழாக சிலுவையிலே அறையப்பட்டு மரித்தான். இயேசுவுக்காக மரித்தான். தோமா இந்தியாவுக்கு ஊழியம் செய்ய சென்றவன் சென்ட் தோமஸ் என்கின்ற இடத்திலே ஈட்டியினாலே, சென்னையில ஈட்டியினாலே குத்தப்பட்டு மரித்தான். இந்த மூவரும் மரித்தார்கள். அப்படி மரிக்கிற அளவுக்கு இயேசுவுக்காக ஓடுவதற்கான அந்த வைராக்கியம் எங்கிருந்து வந்தது? அந்த பலம் எங்கிருந்து வந்தது? ஏனென்றால் அவர்கள் உண்மையை கண்டார்கள், சத்தியத்தை கண்டார்கள், தேவனை அறிந்தார்கள். அவர்கள் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றார்கள். அந்த வல்லமை அவர்களுடைய பாடுகளை சகித்து மரணத்தையும் துணிகரமாக, சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி பவுல் எழுதியிருக்கிறார். என்ன? சாவு எனக்கு ஆதாயம், ஏன்னா நான் இறந்தால் எங்க போவேன்? பரலோகம் செல்வேன், இயேசுவோடு இருப்பேன். அதனாலதான் இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இன்றைய பேதுரு, பவுல், தோமா மரிக்கவில்லை. அவர்கள் இயேசுவோடு இருக்கின்றார்கள். இயேசுவுடைய கிரீடத்தை பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் சதா காலமும் இருப்பார்கள். இன்றைய நாளிலும் யார் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களும் மறியாமல் அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை செயல்பட்டு நாங்களும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இருந்தவர் இருப்பவர் இனிமேலும் வரப்போகிற மகிமையின் ராஜா பாடுகளை அனுபவிக்க அல்ல, சத்துருவை நரகத்தில் தள்ள அவர் மீண்டும் ராஜாவாக வருவார். அந்த நேரத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதனால் நாங்கள் கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரிடத்திலே. இதனால நீங்கள் ஒரு பேதுருவாக இருக்கிறீர்களோ, ஒரு பவுலாக இருக்கிறீர்களோ, இல்லாவிட்டால் ஒரு தோமாவாக இருக்கிறீர்களோ தெரியாது. ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் இருந்தாலும் கூட தேவனுடைய உயிர்த்தெழுதல் வல்லமை எங்களுக்குள்ளே வரும் பொழுது அது சூழ்நிலைகளை மாற்றி போடுகின்றது. வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திரத்திலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன் அவர். சமுத்திரங்களை பிரித்து ஆறுகளை ரெண்டாக்கி செவ்வையான பாதைகளை எங்களுக்காக செய்து முடிக்கிற தேவன் அவர். வெல்ல தேவன். உலகம் ஒதுக்கினவர்கள், மனிதர்களினாலே வெறுக்கப்பட்டு தள்ளி வைக்கப்பட்டவர்கள், பாவத்தின் உச்சத்திலே கொலை கொள்ளை என்று சொல்லி மீள முடியாத நரகத்துக்குள்ளே சென்று விட்டோம் என்று நினைக்கிறவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வரும் பொழுது அவர் அந்த உலர்ந்து போன எலும்புகளை கூட உயிர்த்தெழச் செய்கின்றவர். எங்களுடைய வாழ்க்கையும் உயிரடைய செய்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலையில ஏதாவது ஒரு குறை இருக்குமாயின், ஏதாவது ஒரு காரியத்தில் ஒரு அழிவு, ஒரு இயலாமை இருக்குமாயின், நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க. நான் சொல்லுகிறேன் என்பதற்காக கேட்காதீங்க. நீங்கள் இயேசு உண்மையாகவே ஜீவனுள்ள தேவன் என்று சொன்னால், அவர் இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் என்று சொன்னால், அவர் ஜீவனை கொடுக்கிறவர் என்று சொன்னால், நீங்க கேளுங்க. இந்த சூழ்நிலை, எதிர்காலம் என்ன என்று அறியாமல் நான் நிற்கிற இந்த சூழ்நிலை, இயலாமையில நான் நிற்கிற இந்த சூழ்நிலை, முட்டு சந்தில எங்க போகிறது என்று தெரியாம நான் நிற்கிற சூழ்நிலை, பின்வாங்கி பின்வாங்கி திரும்ப முடியாத தூரத்திலே போய் நிற்கிறேன் என்று நினைக்கிற இந்த சூழ்நிலை, சந்தேகம் சூழ்நிலை, இது உண்மையாக இருக்குமா? இது உண்மையாக இருக்குமா? ஏன் சோதித்து தான் பார்ப்போமே. ஒருவேளை இது உண்மையா இருந்தால் சோதித்து தான் பார்ப்போமே. நீங்க கேளுங்க, இயேசுவே நீர் உண்மையான தேவன் என்று சொன்னால் இந்த சூழ்நிலையை நீங்க மாற்றுங்க என்று சொல்லி
என்னுடைய வாழ்க்கையில வாங்க இந்த சூழ்நிலையை மாற்றுங்க என்று சொல்லுங்க. ஆண்டவர் வந்து மாற்றுவார். ஆண்டவர் வந்து மாற்றுவார். சூழ்நிலைகளை மாற்றுவார். மனிதர்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவார். ஏனென்றால் அவர் வழி செய்பவர், அற்புதம் செய்பவர். அவரினாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. உயிரோடு இருக்கிற தேவனே, இன்றைய நாளும் யார் யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ, யார் யாருடைய சூழ்நிலைகள் எல்லாம் குறைவுகள், மரித்த தன்மைகள், சாவுக்கு ஏதுவான, அழிவுக்கு ஏதுவான சூழ்நிலைகள் இருக்கின்றதோ, இன்றைய நாளில் நான் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே உயிர்த்தெழுத வல்லமை அந்த இடங்களிலே வந்து சூழ்நிலைகளை மாற்றட்டும், குறைவுகளை நிறைவாய் மாற்றட்டும் தகப்பனே ராஜா. உலர்ந்து போன காரியங்களை உயிர்த்தெழச் செய்யட்டும் தகப்பனே ராஜா. இது மனிதனாலே அல்ல, எங்களை படைத்து எங்களை அன்பு செய்து எங்களுக்காய் இந்த பூலோகத்துக்கு அடிமையின் ரூபத்திலே வந்து எங்களுடைய பாவங்கள் எல்லாம் ஏற்று சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியான உம்முடைய வல்லமையினாலே நிகழட்டும் என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தில்.